கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளாண்ட ஒரு கேம் அதுதான் ஸ்கேரி டீச்சர். தமிழ்லே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கேரி டீச்சர் விளாண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 months ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் ஃபார்மேட் பண்ணும்போது நான் வந்துட்டு அப்படின்னா தெரியல, ஸ்கேரி டீச்சர் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் போடவே இல்லை. இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்கேரி டீச்சர் விளாட்லான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நானே ஸ்கேரி டீச்சர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போன வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது விளாண்டுருந்தோம் இல்லையா, ஸ்பெஷல் சாப்டர் விளாண்டுருந்தோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற கொளுத்திட்டுருக்க வெயிலுக்கு சம்மர் ஸ்பெஷல் தான் ஆட போகிறோம். ஸோ இப்போ நம்ம மிஸ்டிக்கு வந்துட்டு பேஸ்பால் பார்க்க பிடிக்குமா, அந்த பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு மோசமாக ஆக்கணுமா. ஸோ நம்ம மிஸ்டி காஸ்டியூமை பாருங்களேன். அடே அடே அடே, என் காஸ்டியூமுக்கு என்ன குறைச்சல்? ஆரம்பிப்போமா சொட்ட? அப்படிதான் போடு. அப்படிதான் ஐயோ சொட்ட ஒழுங்கா ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டேன் சொட்ட மண்டை. உன்னை எதுக்குமே லாய்க்கலடா. கைஸ் பாவம் கைஸ், நம்ம சொட்ட மண்டை அவன் என்ன கைஸ் பண்ணுவான் கோளாராக போனதுக்கு. சரி விடுங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் தான் செக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்ன புது திங்ஸாக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டில் தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏதாவது புதுசாக இருந்தால் சொன்னனா இல்லையா. பாருங்கள், ஹேமர், கிராஸ்போ, சிசரு, கட்டிங் பிளே, இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள் உடனே வந்துருச்சு. எப்போவுமே இது இப்படி தான். அண்ட் தென் என்ன அது, ஓகே இது பேஸ்பாலுக்கு சம்மந்தப்பட்டது கைஸ். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருச்சு என்ன மாதிரி பண்ண போகிறாங்க. அந்த டிவி ஸ்க்ரீன்லேருந்து பால் வந்து அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லிட்டு இருந்தால எப்போவுமே பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப்பு, கட்டிங் பிளேயர், ஹேமர், க்ரோபாலு, அப்புறம் ஃபியூவல் தான் இருக்கும். ஸோ இதுதான் எப்போவுமே இது வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும். இது தவிர எதாவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு திங்காக தான் இருக்கும். நம்ம மிஷினுக்கு தேவையான ஏதோ ஒரு திங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம பேரே மறந்துருச்சு, ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம விளையாடவே இல்லை. ஸோ நம்ம மிஸ்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. தாய் கழுவி வரத்துக்குள்ளே நம்ம இங்கே எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் தாய் கழுவி படம் மற்றவங்களாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தாய் கழுவி படத்தை பார்த்தனால தான் நான் தாய் கழுவின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரை கழட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த ஒயரை கழட்டுறதுக்கு என்ன வேணும்னு வேறு தெரியலையே. நான் வந்துட்டு பிளாங்காக வந்திருக்கேன். நான் எந்த வீடியோஸ் எதுவுமே பார்க்கல, எப்படி பண்ணணும் எப்படி செய்யணுன்ட்டு. நான் அப்படியே வந்துட்டேன். ஓகே, ஆயில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் மோஸ்ட்லி கிச்சனில் தான் இருக்கும். ஸோ ஆயில் மேலே பார்ப்போம். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஸ்கேரி டீச்சர் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க விளாண்ட கேம் பிளே பாருங்கள். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம தாய் கிழவி நம்மளை துரத்திட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவளுக்கு. என்னடா இது, யாரோட தாய் கிழவின்னு சொன்ன மாதிரி கேட்குதே. ஐயோ, தாய் கிழவிக்கு உண்மையிலுமே கேட்டுடுச்சு கேஸ். சரி விடுங்க, நம்ம முதல்ல போய் ஆயிலை தேடலாம் கிச்சனில். பிகாஸ் மோஸ்ட்லி ஆயில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிச்சனில் தானே இருக்கும். அதில் என்ன டவுட்டு இருங்க கேஸ். இந்த தாய் கிழவி கொஞ்சம் போயிட்டா கேஸ். நம்ம ஆயிலோட தேடுதலை போடலாம். இங்கே வந்துட்டு சாஸ், மஸ்டர்ட் என்னென்னமோ வச்சுருக்காங்க. வாங்க நம்ம மேலே தேட ஆரம்பிச்சிடலாம். மேலே தேடி இதோ பாருங்கள், நம்ம ஆயில் தாங்க இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போ ஆயிலை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த கேக் எடுத்துப்போம். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், எப்படி இந்த ஸ்கேரி டீச்சர் அவன் மேலே இந்த கேக்கை தூக்கி போடுறதுன்ட்டு. நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நான் ஆனது தான் மிச்சம். அவுட் ஆயிடுவேன் எப்போவுமே. ஸோ ஆயில் எதுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணுமா? இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு ஒன்றும் புரியல. நான் ப்ளக் த ஒயர்னு சொல்லியிருக்கேன். ஓ இங்கே பாருங்கள், ஆயில் ஊற்றிருக்கு. ஸோ கரெக்டாக தாய் கழுவி வரும்போது தடுக்கி விழுந்துருவா. தெரியலையே, ஒருவேளை இது சொட்ட மண்டைக்காக வச்சுருப்பாங்களோ. சொட்ட மண்டை தடுக்கி உழுகிறதுக்காகவா, இல்லை தாய் கழுவி தடுக்கி உழுகிற வாய் குளருதே. ஓகே, ஸோ நம்ம தாய் கழுவி அங்கே தான் இருக்கா, நம்ம போய் போடுவோமா? செம்ம வயிறிலே தெரிச்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க தாய் கழுவி மேலே கேக்கை தூக்கி போடும்போது ஹேண்ட் சிம்பிளை கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் அப்படி தான் நினச்சேன். பட் நம்ம ஹேண்ட் சிம்பிள் கொடுக்கக்கூடாது கைஸ். த்ரோ ஆப்ஷன் கொடுத்தா தான் அவன் மேலேயே போய் த்ரோ ஆகும். வந்துட்டா இந்த பீரழகி பேஸ்பால் விளையாட வந்துட்டாடா. ஆரம்பிப்போமா? ரிமோட்டை எடு, நல்லா ஸ்டெடியாக உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிப்போம். அமுத்துடா. என்னடா இது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அம்மாடி அம்மாடம்மா, என்னடா இது? சொட்ட
மிஸ்டி எனக்கு எதுவும் அம்மா எனக்கு எதுவும் தெரியாது மிஸ்டி. எப்படி இதெல்லாம் வச்சாங்க, யாரு வச்சாங்க எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அம்மா. கைஸ் இப்போ புரியுது எதுக்கு ஆயில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராங்க் நம்பர் 1 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க மிஸ்டீஸ் மிஸ் 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 மேக்னெட். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஆடு பார்க்கணுன்னு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டி நம்ம வந்துட்டு நான் ஒரு பாய் கேர்ள் 2 பேர் இருப்பாங்க. நான் தான் இந்த பாயை. ஸோ ஒரு கேர்ள், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மிஸ்டி வீட்டு வாசலில் இந்த மேக்னெட் மிஷின் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, இதை வச்சு மேக்னெட் தேடிட்டு இருக்கோங்க. அது வந்துட்டு மிஸ்டிக்கு ஒரு மாதிரி காது அடைக்குதாமா. என்னையா டிஸ்டர்ப் பண்றீங்க? இருங்கடா, உங்க மேக்னெட் மிஷினை உடைக்கிறேன். இந்த மெட்டல் பார்ஸை வச்சு மேக்னெட் மிஷினை உடைச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலே யார் இந்த மிஸ்டின்னு உங்களுக்கு தெரியும். கைஸ் பாருங்களேன், பெருசாக சாதித்த மாதிரி சிரிக்கிறா. எவ்வளோ மோசமாக இருக்கா பார்த்தீங்களா கைஸ் மிஸ்டி. அந்த மேக்னெட் மிஷினில் இந்த பெரிய இந்த முள் மாதிரி இருக்க அந்த மெட்டல் பார்ஸ் எல்லாம் போட்ட உடனே அந்த அட்ராக்ஷன் தாங்காமல் மிஷினே உடஞ்சிருச்சு. ரொம்ப மோசம் கைஸ் இந்த மிஸ்டி. இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஆஸ் யூஷுவல் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு வந்தோம் பார்த்திங்களா, அப்போ வந்துட்டு இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சத்தியமாக ஐடியா எதுவுமே கிடையாது எப்படி பண்ண போகிறோன்ட்டு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா, இங்கே ஒரு புதுசாக ஒரு ட்ரீ வந்திருக்கு கைஸ். இந்த ட்ரீயில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்னெட்டை நல்லா கொளுத்தடிக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. நானும் அங்கே வெயில் இருக்குன்னு போனேன், அங்கே தான் ப்ளேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேல் ஃப்ளோரில் போய் ஃபர்ஸ்ட்டு தேடுவோம். ஃபைண்ட் சம்திங் டு மெல்ட் அ மேக்னெட். மோஸ்ட்லி மெக்னிஃபை சொல்லி வாய மூடல, மெக்னிஃபைங் கிளாஸே கிடச்சிருச்சு. ஸோ மெக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னா மேட்ச் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதோ இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில, நான் சும்மா எடுத்தேன், அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு வந்துருச்சு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேர் மெக்னிஃபைங் கிளாஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ரூமாக ஸ்பீட் ரன் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட்டு டார்ச்சர் ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஆஃபீஸ்லேயும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல கைஸ். நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடலாம். இது ஸ்டோர் ரூம், இதில் எதுவுமே இல்லை. இது நார்மல் பெட்ரூம் போல், இதுலேயும் எதுவுமே இல்லை. இது டான்ஸ் ரூமில் இல்லை கைஸ், மோஸ்ட்லி விட்டுறலாம். ஒர்க் ஷாப் இதுலேயும் எதுவும் இல்லை கைஸ். நம்ம பாத்ரூமில் கண்டிப்பாக இருக்காது, எதுக்கும் செக் பண்ணிடுவோம் வேணா. பாத்ரூம் ஷாம்பு பாட்டிலா? இது வரைக்கும் ஷாம்பு பாட்டில் இங்கே நான் பார்த்ததே இல்லையே. சரி வெப்பம், என்னடா அது ரோப்பெல்லாம் இருக்குது கைஸ். இன்றைக்கி என்னமோ தெரில, என் காட்டில் மழை. சும்மா நான் குதிச்சேன் கைஸ், ரோப்பை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ரோப்புக்கும் ஏதோ சொல்கிறானுங்க, எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியல. நான் சும்மா குதிச்சதுக்கே ரோப்பை பார்த்துட்டேன்ட்டாங்க. ஸோ ஃபைண்ட் சம்திங் டு மேக்னிஃபைங் கிளாஸ், அதாவது இந்த ரோப்பை டைப் பண்ண சொல்கிறது இன்டெரக்டாக மூக்கு சுற்றி வர மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சும்மா மேக்னிஃபைங் கிளாஸு கீழே போட்டு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்துட்டு இந்த மேக்னிஃபைங் கிளாஸை நம்ம எங்கேயோ அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க என்ன கான்செப்டில் வராங்கன்னா, இந்த மேக்னெட்டை உருக்கி அது வந்துட்டு மேக்னெட்டிக் ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஆயிருமா. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் விழுந்தால் அது நம்ம பாடி ஃபுல்லாக கவர் ஆயிடும். இந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில் கவர் ஆனோடனே அந்த மெட்டல் பார்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் வந்து ஒட்டும். ஸோ மிஸ்டி இதில் உளுந்தோடனே பாடியில் வந்து இதெல்லாம் ஒட்டும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரீயில் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரீ புதுசாக இருக்குது. இந்த ட்ரீ நான் இது வரைக்கும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லை கைஸ். ஸோ கைஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லவா, இந்த ட்ரீயில் தான் நம்ம மாட்டணும். ஏன் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஏன்னா நான் யூடியூப்பில் போய் செக் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக இங்கேயே சுற்றி இருந்தேன். எப்படி இந்த ட்ரீயில் மாட்டுறதா இல்லை எப்படி மாட்டுறதா எனக்கு தெரியல. ஸோ யூடியூப்பில் போய் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கைஸ். அவங்க இப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லேடர் எடுத்துகிட்டு வந்து போட்டு ட்ரீயில் மாட்டணும். ஸோ நான் சீட்டிங் பண்ணுறேன்னு இல்லை, எனக்கு தெரியல சத்தியமாக, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த லேடர் அங்கே இருந்தது. ஓகே, நான் சொன்ன மாதிரியே தான் கைஸ் உருக்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஷாம்பு பாட்டில் வந்துட்டு ஸ்லிப், நான் நினச்ச மாதிரியே நடக்குது. எப்படின்னே தெரியல, நான் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணேன், அதான்ட்டாங்க. ஸோ அந்த ஷாம்பு பாட்டிலில் வலிக்கிட்டு வந்து உருண்டுட்டு வந்து இந்த மேக்னெட்டில் விழுந்தோடனே மேக்னெட் பாடி ஃபுல்லாக ஒட்டிக்குமா. அந்த மிஸ்டி வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருந்தா, அது அவன் மேலே ஒட்டிக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி உருண்டுட்டு வரேன்ட்டு. டே பசங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என் உடம்பு ஃபுல்லாக சாணி அப்பட மாதிரி ஆயிடுச்சு. பிடிக்க என்னடா இது? ஐயோ, நம்ம போட்ட சோனியா நம்மளுக்கே வருது. ஐயோ அம்மா. கைஸ் நம்ம ட்ராக்கர் மிஷினை உடைக்க பார்த்து மிஸ்டி ட்ராப் வச்சவன் இப்போ அவளே மாட்டிக்கிட்டான்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அதாவது சம்மர்னால மிஸ்டேக்கும் வேர்க்குது. ஸோ அவள் ரிலாக்ஸ் பண்ணுறா, அதை நம்ம வந்துட்டு கெடுக்க போகிறோம் கைஸ். இந்த சின்ன வாண்டுங்களோட போராடி சண்டை போட்டே செம டயர்டாக இருக்குது. சன்ஸ்க்ரீனை ஐயோ இப்போதான் அந்த சன்ஸ்க்ரீன் பாட்டில் வேற முடியும். போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. முடியலை. ஓகே மக்களே, ஸோ அவன் வந்துட்டு கண்டிப்பாக அவள் சேரில் வந்துட்டு ஏதாவது கரண்ட் ஷாக்கு அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிடலாம். நத்திங் டிஃப்ரெண்ட். இங்கே என்னடா அது பார்த்தீங்களா, ஒயர் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கியூட் ஒயரும் இந்த பாக்ஸு. ஓகே, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டரில் எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு மிஸ்டி வந்துட்டு பார்த்துருந்தீங்களா அந்த கட்சியில் அவள் காலை தண்ணிக்குள்ளே வச்சுருந்தா. ஒருவேளை தண்ணியிலேருந்து வந்து எனர்ஜி பட்டு போய் மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஐடியாவே இல்லை. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. பட் இவங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே எதுக்குடா பெயிண்ட்டு சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வாட்டி நம்ம இந்த லேண்ட்மைனில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பெயிண்ட்டு தான் இப்போயும் கொடுத்துருக்காங்க. பட் அது எதுக்கு இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு டான்ஸ் ரூமில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா பெயிண்டெல்லாம் டான்ஸ் ரூமில் வச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பெயிண்ட், சர்க்கியூட் பாக்ஸ், அப்புறம் சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நான் எல்லாருமே ஸ்பீட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எதுவும் இல்லை. பாத்ரூமில் கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன ப்ராங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் திங்ஸுக்கும் போன ப்ராங்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்ம பாத்ரூமில் செக் பண்ணனால தான் நம்மளுக்கு ஷாம்பு கழிச்சுது கைஸ். ஸோ பாத்ரூம்னு இனிமேல் செக் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூம் வேணான்னு விட்டுறவே கூடாது. பிகாஸ் பாத்ரூமில் தான் நிறைய ஸ்லிப்பரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. எப்போவுமே நம்ம தாய் கிழவியை வலிக்கி விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பாத்ரூம் எப்போவுமே செக் பண்ணிட்டே இருக்கணும். இது வேறு ஒருத்தி மெயின் டோரை லாக் பண்ணி வச்சுட்டா. மெயின் டோர் இது அவசரம்னா கூட வெளில வர முடியாது. இப்போன்னு பார்த்து ஹேமரும் கிடையாது. ஸோ நான் என்னோடய காசை ஸ்பெண்ட் பண்ணி ஹேமர் வாங்கணும்னு எனக்கு இல்லை. என்னடா இது. ஓகே, அந்த சேர் கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்குடா இந்த டோரை வேறு லாக் பண்ணி வச்சுட்டா கைஸ். இந்த ரொம்ப எரிச்சலாக இருக்குது இந்த மிஸ்டி பண்ணுறது. ஸோ நம்ம பெயிண்ட் வேறு கையிலேருந்து போயிடுச்சு. அந்த ட்ராப்பை முதல்ல தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் பேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டோர் ரூம், ஷெட்டு ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டே சொன்னல கைஸ், கண்டிப்பாக பேஸ்மெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த சேர் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட் எப்படின்னு தெரியல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் இருக்குல்ல கைஸ், இந்த பெயிண்ட்டை போட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த சேரை எடுத்துக்கலாம். யாரோ துரத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங் தெரில. நம்ம தாய்க்கிழவி தான் துரத்திட்டு போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த சேரை எடுத்துகிட்டு இந்த சேரை வச்சு இந்த பெயிண்ட்டை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். பிகாஸ் இப்போ இந்த சேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் தீமில் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. ஆரஞ்சு எல்லாம் ஒன்று தான். ஸோ ப்ளூ அண்ட் எல்லோ, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்கனால நம்ம வந்துட்டு அந்த சேரை ப்ளேஸ் பண்ணி அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேருக்கும் வாட்டருக்கும் சர்க்கியூட் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், ஸ்ட்ராப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ ஒரு மனுஷியே இல்லை. ஸோ சொல்லிட்டு இருந்தாலும் வாட்டர்லேருந்து சர்க்கியூட் எடுத்து அந்த சேருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு எதுக்கு நம்ம போய் இன்னொரு சேர் எடுத்து அதுக்கு பெயிண்ட் வேறு பண்ணணும். அதுக்கு அந்த சேர்லேயே பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப கொடுமையாக இருக்குது கைஸ் இதெல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சேர் இது வேறு டோர் லாக்கில் இருக்கே, வாங்க சுற்றிட்டே போவோம். ஐயோ பார்த்துட்டா, போச்சு. அவன் மோஸ்ட்லி பேஸ்மெண்ட்குள்ளே வரல பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம ஒரு வழியாக வந்தோம்ல பேஸ்மெண்ட்டுக்கு, அந்த வழி எது நான் மறந்தே போயிட்டேன். ஐயோ, இந்த டோரு திறக்கணுமா, எங்கே போகணுன்னு வேறு தெரியலையே. இருக்கா சுற்றிட்டுருக்கேன். சரி, இப்போ நம்ம சுற்றிட்டு தான் வெளில போகணும். பட் மிஸ்டி வேறு அங்கே இருக்கா கைஸ். இப்போ தான் போயிட்டுருக்கு. பார்த்துட்டா, போச்சு. நம்ம அப்படியே கிச்சனில் டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். அவன் எங்கேயோ மேலே ஓடிட்டுருக்கா. நம்ம இந்த விண்டோவை திறந்து எகிரி குதிச்சு போயிடுவோம் கைஸ். ஓகே, ஃபைனலி வந்தாச்சு. நம்ம இந்த சேரை ப்ளேஸ் பண்ணுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ சீக்கிரமாக போடா, இவன் வேறு ஆமாம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் வந்துட்டு ரியல் சேர் இருக்குது. நம்ம இதில் இந்த சேரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு
டிஸ்டிங்யூஷ் த டார்ச்சர் த ஓகே, அதான் பெயிண்ட் அடிக்க சொல்கிறாங்க. அது டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி பெயிண்ட் அடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வச்சாச்சு, கனெக்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓடிட வேண்டிதான். நம்ம தாய் கிழவி வர போகிறா, ஷாக்காலே சாக போகிறா. அப்பப்பப்பப்பப்பா, என்ன வெயிலா! ஐயோ அம்மா, அப்பா டே சுட்ட மண்டை. உன்னை அரேஞ்ச் பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்ச? மேடம் ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.